அன்பு நேயர்களே, நான் நிற்கின்ற இடம் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற வேதபோதகர் திருத்தலம் கழியற்கடை. அன்பார்ந்தவர்களே, இந்த இடம் மதுரை மிஷனுக்கு கீழே இருந்த ஒரு இடம். இன்று சிவகங்கை மறை மாவட்டமாக உருவாகி இருக்கின்றது. இதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறே இருக்கின்றது. அன்பு நேயர்களே, அதை பார்ப்போமா? இவர்தான் வேதபோதகர். இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இந்த மண்ணிற்கு வந்தவர். இங்கு தமிழ் கற்றுக்கொண்டு மக்களுக்கு வேதத்தை போதித்தவர், மறையை போதித்தவர். இங்க பாருங்க, இங்குதான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய நினைவாக இந்த சிலுவை இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று வேதபோதகர் என்று அழைக்கப்படுகின்ற இவர் ஒரு புனிதர் அல்ல. ஆனால் புனிதருக்கு நிகராக பல புதுமைகளை செய்து வருகின்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருத்தலத்தில் வந்து கூடி அவர் செய்கின்ற அந்த நன்மைகளுக்கு, புதுமைகளுக்கு நன்றி கடனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆடு வெட்டி மக்களுக்கு விருந்து படைக்கின்றார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சிக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றியாக அருகில் இருக்கின்ற ஏழை மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்கின்றார்கள். அன்பு மக்களே, இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். இது ஒரு அரிய ஒரு ஆலயம். அதுவும் வேதபோதகர், புனிதர் அல்லாத அவர்களுடைய பெயரில் எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு திருத்தலம். வாய்ப்பு கிடைத்தால் வாருங்கள், அவருடைய ஆசீர்வாதங்களை அள்ளிச் செல்லுங்கள். வணக்கம் மக்களே.